இந்த வருஷம் எப்படியாச்சும் எனக்கும் ஒரு குழந்தை பிறந்துடணும்னு நினைக்கிற கப்பிலா நீங்க, அப்ப கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க. ஏன்னா இந்த வீடியோ முழுக்க முழுக்க ப்ரீ பிரெக்னன்சி கவுன்சிலிங் பத்தி தான் நான் சொல்ல போறேன். இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஒரு டிப் கண்டிப்பா உதவி செய்யும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, சரிங்களா? ஸோ நிறைய டைம் ட்ரை பண்றோம், நாங்க வந்து கன்சீவ் ஆக முடியல, கன்சீவ் ஆனாலும் அது சக்சஸ் ஆக மாட்டேது அப்படின்னு ஃபீல் பண்ற கப்பலா இருக்கீங்களா? மனசு உடைஞ்சு போகாதீங்க, இதுவும் கடந்து போகும். இந்த 2026ல கண்டிப்பா நீங்க பிரெக்னன்சி பாசிட்டிவ் ஆகி சீக்கிரமா டெலிவரி ஆகி ஒரு நல்ல குழந்தைய பெத்தெடுப்பீங்கன்னு நான் ஆசீர்வதிக்கிறேன். ஸோ ப்ரீ பிரெக்னன்சிக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் உங்களை தயார்படுத்திக்கிற விஷயங்களும் நிறைய இருக்குங்க. நம்ம வந்து எமோஷனலி, பிசிக்கலி, மென்டலி எல்லாத்துலயுமே நம்ம வந்து ஈக்குவலா இருக்கணும், ஃபிட்டா இருக்கணும். அப்பதான் எல்லாமே வந்து எந்த ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இல்லாம நம்ம எப்படி டிராபிக் எதுவுமே இல்லாம ரோட்ல ஃப்ரீயா டிராவல் பண்றோமோ அந்த மாதிரி நம்மளோட ஆரா எல்லாமே கிளீனா இருந்தாதான் நாம மேனிஃபெஸ்ட் பண்றது நமக்கும் நடக்கும், சரிங்களா? ஸோ இது ஸ்பிரிச்சுவலா எடுத்துக்கிட்டாலும் சரி, சயின்டிபிக்கலா எடுத்துக்கிட்டாலும் சரி, இதுதாங்க விஷயம். ஸோ ஓகேங்களா? ஸோ மை டியர் மக்களே, வெல்கம் டு அவர் கிருஷ்ண கர்ப்பிணி கேந்திரா. திஸ் இஸ் யுவர் பிரெக்னன்சி கோச் மேஜர் பிரேமா. ஸோ ப்ரீ பிரெக்னன்சி கவுன்சிலிங் நம்ம பார்க்கலாம், கண்டினியூ பண்ணலாம். பிசிக்கலி, மென்டலி, எமோஷனலி எப்படி ஸ்டேபிளா இருக்கிறதுன்னு சொல்றேன். எமோஷனலி வந்து எனக்கு இப்ப குழந்தை வேணும், நான் குழந்தை பெத்துக்க தயாரா இருக்கேன் அப்படின்னு ஆணும் நினைக்கணும், பெண்ணும் நினைக்கணும். ரெண்டு பேரோட மனசும் ஒரே வேவ் லென்த்ல இருந்து நீங்க வந்து இன்டிமசியில ஈடுபட்டீங்கன்னா தான் அந்த பிரபஞ்சம் கூட அதுக்கு ஆசீர்வதிக்கும், ஓகேங்களா? ஒருத்தர் மனசுல வேணும், ஒருத்தர் மனசுல வேணாம், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சோ ரெண்டு பேருமே மனசார நினைங்க, ஓகே? ஏன்னா நம்ம வீட்டுக்கு ஒரு மூணாவது மனுஷாலோ இல்ல யாரோ கெஸ்டோ ரிலேட்டிவ்ஸோ வராங்கன்னாலே நம்ம அந்த வீடை எப்படி தயார்படுத்துறோம்? அவங்கள பக்குவப்படுத்தணும், அவங்கள ஒரு கம்ஃபர்டபுளா வச்சுக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு ரூம் ரெடி பண்றது, அவங்களோட சாப்பாடு கவனப்படுத்துறது எல்லாமே பாக்குறோம் இல்லையா? ஸோ பேபி இஸ் அ டிவைன் பிளெஸிங் ஆஃப் காட். ஸோ அந்த காட் கிட்ட இருந்து அந்த குழந்தை வரும்போது அதை ரிசீவ் பண்ண நம்ம எவ்வளவு பாசிட்டிவிட்டியோட இருக்கணும், அதை ரிசீவ் பண்ண நம்ம எவ்வளவு ஒரு எமோஷனல் ஸ்ட்ரென்த்தோட இருக்கணும், அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து மென்டலி நாம எல்லாருமே இந்த டைம் எனக்கு பிரெக்னன்சி நெகட்டிவ் ஆயிடுச்சா உடனே ஸ்ட்ரெஸ் ஆயிடுறாங்க. பெண்கள் வந்து மனசு எப்பவுமே இலகுன மனசு இல்லையா, சீக்கிரமா அவங்க உடஞ்சிருவாங்க. ஸோ இந்த டைமும் எனக்கு ஆகலையே, இந்த டைமும் எனக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ மனம் துவண்டு போகக்கூடாது. அந்த ஃபெயிலியர்ஸ் இஸ் நாட் அ ஃபெயிலியர். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அது கவனமா இருக்கணும்ன்றத சொல்லி கொடுக்குது, சரிங்களா? இன்னும் எந்த விஷயத்துல நான் லேக்கா இருக்கேன், எந்த விஷயத்துல நான் இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணணும்ன்றத பாசிட்டிவா எடுத்துட்டு போனீங்கன்னா சீக்கிரத்துல உங்களுக்கு சக்சஸ் ஆயிடும். ஸோ மென்டலி ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கணும். ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கார்டிசோல் ரொம்ப உங்க உடம்புல இருந்ததுன்னும் போது ஓவுலேஷன் சரியா நடக்காது, ஃபர்டிலைசேஷனும் சரியா நடக்காது, கன்செப்ஷனும் சரியா ஆகாது. ஸோ மேலா இருந்தாலும் ஃபீமேலா இருந்தாலும் ப்ராப்பரான டைமுக்கு வீட்டுக்கு வர்றது, ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசுறது, ஸ்ட்ரெஸ் இல்லாம ரிலாக்ஸ்டா கொஞ்ச நேரம் வந்து உங்களுக்கு பிடிச்ச காமெடியை பாக்குறீங்களோ இல்ல வெளியில வெட்ட வெளியில நடக்கிறீங்களோ, கொஞ்சம் ரிலாக்ஸ்டா டீப் பிரீத்திங் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி உங்களை நீங்க நார்மலா நல்லபடியா வச்சுக்கணும், ஓகேங்களா? ஸோ பிசிக்கலின்னு பார்க்கும்போது ப்ரீ கன்செப்ஷனலா நீங்க ஒரு டெஸ்ட் எடுத்துடுறது நல்லது. நார்மல் டெஸ்ட் தான், ஹெமட்டாலஜி, பயோகெமிஸ்ட்ரி இதெல்லாம். ஏன்னா நமக்கு சில பெண்களுக்கு அண்டர் வெயிட், மேக்சிமம் நம்ம இந்தியால வந்து 90% அண்டர் வெயிட் பெண்கள் தான் இருப்பாங்க, அனிமிக் பெண்களா இருப்பாங்க. ஸோ அது இல்லாம கொஞ்சம் பிசிஓடி பிரச்சனை, அதுக்கப்புறம் தைராய்டு இப்ப எல்லாருக்குமே ரொம்ப ஃபெமிலியரா எல்லாருக்கும் பரவிட்டு வருது. ஸோ தைராய்டு அந்த மாதிரி வேற ஏதாவது ஹார்மோனல் இஷ்யூஸ், நிறைய பேருக்கு இப்போ ஏர்லியாவே டயபிட்டிஸ் எல்லாம் வருது. அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ அதனால ஒரு ப்ரீ கன்செப்ஷனல் டெஸ்ட் நீங்க எடுத்துடுறது நல்லது. உங்களோட ஸ்பெர்ம் குவாலிட்டியும் தெரிஞ்சிடும், உங்களோட எக் குவாலிட்டியும் தெரிஞ்சிடும், உங்களோட பீரியட் சைக்கிள் எல்லாம் ரெகுலரா இருக்கா. ஸோ இந்த மாதிரி அசஸ்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்க அதுக்கு முன்னாடி பண்ணணும், ஓகேங்களா? அதுக்கப்புறமா வெயிட் மேனேஜ்மெண்ட். ஓவர் வெயிட்டா இருந்தாலும் பிரச்சனை, அண்டர் வெயிட்டா இருந்தாலும் பிரச்சனை. ஓவர் வெயிட்டா இருக்கவங்களுக்கு அடிவயிறு பகுதி பெருசா இருக்கும் போது அங்க வந்து அந்த முட்டை வந்து குவாலிட்டியா ஃபார்ம் ஆகாது. ஸோ குவாலிட்டி இல்லாத முட்டையில ஃபர்டிலைசேஷனும் ப்ராப்பரா நடக்காது. அப்படியே நடந்தாலும் அது அபார்ஷன்ல தான் முடியும். ஸோ அதனால நம்மளோட எக் ஃபர்டைலா ஆக, நம்ம ஃபர்டைலா இருக்க நம்ம வந்து ப்ராப்பர் டயட், எக்ஸசைஸ் கண்டிப்பா பண்ணணும், ப்ராப்பர் ஸ்லீப் கண்டிப்பா இருக்கணும். இதை வந்து ஏனோ தானோன்னு எடுத்துக்காதீங்க. இது எல்லாம் தான் ஸ்மால் ஹேபிட்ஸ் தான் நம்மளுக்கு வந்து பிக் சேஞ்ச் நம்ம லைஃப்ல கொடுக்குங்க. ஸோ அதனால
ஒபிசிட்டியா இருக்கவங்களா இருந்தா மற்ற கொலஸ்ட்ரால் லெவல்ல இருந்து உங்களோட தைராய்டு பிசிஓடி, நீங்க ஒபிசிட்டியை குறைச்சாலே பிசிஓடி வந்து சரியாயிடுங்க. ஸோ நீங்க வந்து ஃபர்டிலிட்டி பூஸ்டர் ஆன ஃபுட்ஸ், லோ கார்ப் டயட், ஓகே, ஹை ப்ரோட்டீன் டயட் எடுக்கணும், ஹை ஃபைபர் டயட் எடுக்கணும். வெயிட் லூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹை ப்ரோட்டீன் ஹை ஃபைபர் டயட். உங்களுக்கு டயட் ஷெடியூல் ஏதாவது வேணும், மெனு பிளான் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல மெசேஜ் பண்ணுங்க, இல்ல பர்சனலி அப்ரோச் பண்ணுங்க. ஐ வில் ஹெல்ப் யூ. ஓகே, ஸோ ஹை ப்ரோட்டீன், லோ கார்ப், டீ காஃபி குடிக்கிறவங்கள மெயின்லி வந்து என்னோட பர்சனல் அட்வைஸ் நான் சொல்லுவேன். பிரெக்னன்சி பிளான் பண்றீங்கன்னா 3 months முன்னாடில இருந்து பிளான் பண்ணணும். பிரெக்னன்சி பிளான் பண்ணும்போது நாம வந்து சுத்தமா சுகரி ட்ரிங்க்ஸ் இது எல்லாமே அவாய்ட் பண்ணிடுறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா கெஃபைன் வந்து சம்டைம்ஸ் இந்த ஓவுலேஷன் ஃபர்டிலைசேஷன்லாம் டிஸ்டர்ப் பண்ணும். கெஃபைன் வந்து நல்லது இல்லைங்க. அதனால நீங்க வந்து இந்த டீ காஃபி அவாய்ட் பண்ணிடுறது, மெயின்லி சுகர் அவாய்ட் பண்ணாலே பாதி பிரச்சனை நம்மளுக்கு தீந்துரும். ஸோ இந்த 2 விஷயம். 3வது விஷயம், ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் எதுவும் வெளியில சாப்பிடாம வீட்லயே ஹெல்தியா உங்க வீட்டுல நீங்க சமைச்சு சாப்பிடுங்க. ஹை ஃபேட்டி டயட்லாம் இல்லாம ஹெல்தியா கீரை, நார்ச்சத்து உள்ள காய்கறிகள், புரோட்டீன்ஸ் இருக்க, நீங்க நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தாலும் ஓகே, புரோட்டீன்ஸ் இருக்க நிறைய ஃபிஷ் வகை, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்க பொருள், இதெல்லாம் நட்ஸ் வகை, இதெல்லாமே சாப்பிடுங்க. பெண்களா இருந்தா ஃபர்டிலிட்டி பூஸ்ட் பண்றவங்க கண்டிப்பா உங்களோட யூட்ரஸோட பலப்படுத்துறதுக்கு மஞ்சள் பூசணிக்காயை சாப்பிடுங்க. மஞ்சள் பூசணி விதை, தர்பூஸ் விதை, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஃபர்டிலிட்டி பூஸ்டர் பண்ணும். ஆண்களா இருந்தா சீமன் குவாலிட்டியை வந்து நல்லா பண்ணணும் அப்படின்னும் போது கருப்பு உளுந்த வந்து நீங்க சமையல்ல கருப்பு உளுந்து களி கிண்டி சாப்பிடலாம், இல்ல கஞ்சி வச்சு சாப்பிடலாம். ஃபிளாக்ஸ் சீட்ஸ், இந்த மாதிரி உங்களோட ஸ்பெர்ம் குவாலிட்டி, வெண்டைக்காய் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. ஸோ இந்த மாதிரி மாதுளம் பழம், வெண்டைக்காய் இதெல்லாம் ஆண்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ எல்லா காய்கறிகள், கீரை வகைகள் இதெல்லாம் எடுத்து ப்ராப்பர் சன்லைட்ல இருந்து, நீங்க வந்து மாடர்ன் ட்ரெஸ் போடுறவங்களா இருந்தா சிந்தட்டிக் ஜீன்ஸ், டைட் ஜீன்ஸ் இதெல்லாம் போடுறத கொஞ்ச நாள் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா டைட்டா அந்த பெரினியல் ஏரியால போடுறதுனால உங்களோட அந்த ஓவர் ஹீட் வந்து உங்களோட எக் ஃபார்மேஷன், ஸ்டிமுலேஷன், ஃபர்டிலைசேஷன் எல்லாமே டிஸ்டர்ப் பண்ணுங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஆண்களா இருந்தீங்கன்னா பேண்ட் பாக்கெட்ல மொபைல் வைக்கிறத டோட்டலி அவாய்ட் பண்ணுங்க. அந்த ரேடியேஷன் உங்களோட ஸ்பெர்ம் குவாலிட்டி, மொட்டிலிட்டியை டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ மை டியர் மக்களே, இதுதான் உங்களுக்கு வந்து ப்ரீ கன்செப்ஷனல் கவுன்சிலிங்ல என்னோட பர்சனல் டிப்ஸ். அதுக்கப்புறமா முக்கியமான ஒரு விஷயம், ஃபோலிக் ஆசிட் அப்படின்ற மாத்திரைய நீங்க வந்து 3 months முன்னாடில இருந்தே நைட்ல ஒன்னொன்னா எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். 3 months அந்த ஃபோலிக் ஆசிட ஒரு மாத்திரை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பிரெக்னன்சி வந்து சீக்கிரம் கன்செப்ஷன்ல அது வந்து ஹெல்ப் பண்ணும். வேற ஏதாவது டவுட் இருந்து, அந்த ஃபர்டிலைசேஷன் டைம், ஓவுலேஷன் டைம், உங்களோட சைக்கிள் வந்து 28 daysனா அதுல 14, 15, 16 ஓவுலேஷன் டைம், 30 days சைக்கிள் வருதுன்னா 15, 16, 17 உங்களோட ஓவுலேஷன் டைம். ஸோ அந்த ஃபர்டிலிட்டி டைம்ல நீங்க இன்டிமசி இருந்தீங்க அப்படின்னா 80% பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகுங்க. ஸோ இது எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு எதை ஃபர்ஸ்ட் பண்ணணும், எதை செகண்ட் பண்ணணும், நீங்க உங்களோட டயட், எக்ஸசைஸ், மேனேஜ்மெண்ட், ஸ்லீப் சைக்கிள், மொபைல் யூசிங், அதுக்கப்புறம் எல்லாமே நீங்க இதெல்லாம் ஒருமிச்சு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. இந்த 2026ல நீங்க எக்ஸ்பெக்டிங் பேரண்ட் இல்ல பேரண்டே ஆயிடுவீங்க, மதர்ஹுட் டச் பண்ணிடுவீங்க. ஸோ எனி டைம், அட் எனி ப்ராப்ளம், ஃபார் எனி கைடன்ஸ், எனி இன்ஃபர்மேஷன், ப்ளீஸ் அப்ரோச் us. Your Krishna Garbhini Kendra and your pregnancy coach Major Prema is always ready to serve you. எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும், கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். ஏன்னா எல்லா விஷயத்தையும் நான் தெளிவா சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி கஷ்டத்துல இருக்க இன்னொரு நண்பர் யாருக்காவது இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு கண்டிப்பா இது உதவுங்க. இன்னொரு நல்ல வீடியோவோட சீக்கிரமா உங்களை பாக்குறேன். பாய், தேங்க்யூ.